அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து அப்பள குழம்பு ஃபேமஸாக போயிட்டுருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு மண் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சி தாளித்து விட்டுறலாம். தாளிச்சுட்டு அது கூட வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டுடலாம். சின்ன வெங்காயமும் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே நம்ம நறுக்கி பூண்டு கூட சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தனியாக. வெங்காயமும் பூண்டு எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அது கூட நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்தலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தணும். நான் அப்போ சேர்த்தலை. வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் நான் சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம். அது கூட வந்து குழம்புத்தூள், மிளகாத்தூள் வந்து அது வந்து தனியாக வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதையும் போட்டு எல்லாம் வணக்கி விட்டுறலாம். தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வணங்குனீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக வதங்கிடும். கரைச்சி வச்ச புளியை சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து வப்படம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். குழம்பு கெட்டியாக கொஞ்சம் அது கூட தண்ணி வந்து 1 கிளாஸ் சேர்த்திக்கோங்க. கெட்டியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு வந்து அப்பள குழம்பு. அப்போ தான் நம்ம அப்பளம் போட்டதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்பளம் வந்து இந்த பக்கம் நம்ம வறுத்துக்கலாம். அப்பளத்தை பொரித்து தனியாக வந்து நம்ம பாதி போய் தான் உடச்சி வச்சுக்கிறலாம். உடச்சி வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து நல்லா கெட்டியாக வர்றதுக்கு முன்னாடி பப்படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வப்படத்தை வந்து உடச்சி வச்சுருக்கிற வப்படத்தை போட்டுடலாம். எல்லா வப்படத்தையும் போட்டு விட்டுறலாம். சூப்பராக அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான அப்பள குழம்பு. இது கூட வந்து சூடான வடித்த சாப்பாட்டு கூட சூடாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம மிடில் கிளாஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.